ஆமென். எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் எடுத்தவர்கள் எல்லாரும் பாருங்க. உங்க வேதாகமத்திலே சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அறிவு கட்டாத அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அறிவு கட்டாத தேவனுடைய அன்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லவில்லை. மாறாக அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று இந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் இது ஒரு மனுஷ ஞானத்தினாலே அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய அன்பு பெரியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. மனித சிந்தனையை தாண்டிய அன்புதான் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய அன்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் இந்த வேத பகுதியில் அவர் சொல்லுகிறார், அறிவு கட்டாத அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பின் அகலத்திற்கு முடிவில்லை. சொல்லுங்க, அந்த அன்பின் உயரத்திற்கு முடிவில்லை. அவருடைய அன்பின் ஆழத்திற்கு முடிவில்லை. அவருடைய அன்பின் நீளத்திற்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவனுடைய அன்பை யாராலும் அளந்து கொள்ள முடியாது. மனுஷனுடைய அன்புக்கு ஒரு அளவு உண்டு. மனுஷன் சில காரியங்களை நம்மிடம் எதிர்பார்த்து தான் அன்பு காட்டுவார். மனுஷனுக்கு சில ஆதாயம் நம்மிடத்தில் இருந்தால் மட்டும்தான் மனுஷன் அன்பு காட்டுவான். அவனுடைய அன்புக்கு ஒரு வரைமுறை உண்டு. அவனுடைய அன்புக்கு ஒரு அளவு உண்டு. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவாதி தேவனுடைய அன்பிற்கு அளவே இல்லை. அது மனித அறிவாலே எட்ட முடியாத அன்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று. ஹல்லேலூயா. ஏன் அவருக்கு அவ்வளவு வாஞ்ச? நீங்களும் நானும் அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எதற்காக அவர் விருப்பப்படுகிறார் என்று தெரியுமா? அதே வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவருடைய அன்பை அறியும் போதுதான் அவருடைய பரிபூரணத்தினால் நிரப்பப்படுகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய அன்பை அறியதான் அவருடைய பரிபூரணத்தினால், தேவனுடைய பரிபூரணத்தினால் நாம் நிரப்பப்படுகிறோம். பரிபூரணம் என்றால் என்ன? அதுதான் நம்முடைய தேவனுடைய சுவாபம். அதுதான் நம்முடைய தேவனுடைய குணம். சொல்லுங்க கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய கேரக்டர். ஹல்லேலூயா. அதை நாம் சுதந்தரித்துக் கொள்கிறோம். அதை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதை எப்படி பெற்றுக் கொள்கிறோம் என்றால் சம்பூரணமாக. ஹல்லேலூயா. அவரிடத்தில் இருக்கிற சுவாபத்தை, அவரிடத்தில் இருக்கிற நன்மையை அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் அவருடைய அன்பை அறிய சம்பூரணமாக பரிபூரணமாக பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஆமா, அவரிடத்தில் குணம் என்ன குணம் இருக்கு தெரியுமா? அவரிடத்தில் அன்பு இருக்குது, அவரிடத்தில் சமாதானம் இருக்கு, அவரிடத்தில் சந்தோஷம் இருக்குது. அவர்கிட்ட மட்டும்தான் பரிசுத்தம் இருக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த அன்பை நாம் அறிய நமக்குள்ளும் அவருக்குள் இருக்கிற சந்தோஷம், நமக்குள்ளும் அவருக்குள் இருக்கிற பரிசுத்தம் இறங்கி வருகிறது தேவ ஜனமே. அதனால நான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீ அவருடைய அன்பின் அளவை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய அன்பினால் அன்பை அறிய நமக்கிட்ட இருக்கிற கசப்பு மாறும், வெறுப்பு மாறும், நம்மகிட்ட இருக்கிற வேதனை மாறும், பயம் மாறும், நம்மகிட்ட இருக்கிற துக்கம் விலகி போகும். அப்படியே கிறிஸ்துவின் சுவாபம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், மக்களே நீ அவருடைய அன்பை அறிந்து கொள். ஓ ஹல்லேலூயா. அவருடைய அன்பின் அகலம் எவ்வளவு, அவருடைய அன்பின் உயரம் எவ்வளவு, ஆழம் எவ்வளவு, நீளம் எவ்வளவு என்பதை நீ அறிந்து கொள்ளும் மகளே. நீ மாமிச சுவாபத்தை மாற்றி கிறிஸ்துவின் சுவாபத்தை நீ வெளிப்படுத்து. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் மூலமாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னார். உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவின் சுவாபத்தை பார்க்க
பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய இந்த சீசர்களிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க, சீசர்களே, உங்ககிட்ட யாராவது தேவையில்லாம உங்களை யாராவது கஷ்டப்படுத்தும் போது வரும்போது, உங்களை தேவையில்லாம உங்களை எப்பவுமே துன்பப்படுத்த வந்தா அவங்கள்ட்ட நீங்க போய் ஒரு முறை அன்பா சொல்லுங்க, கஷ்டப்படுத்தாதப்பா, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதையும் சொல்லி அவன் கேட்கலனா இன்னும் ஒரு 2-3 நியாயமா பேசுறவங்களை கூட்டிட்டு போய் பேசு, நீ செய்யற காரியம் எனக்கு கஷ்டமா இருக்கு, இப்படி செய்யாதன்னு பேசி பாரு. இன்னும் அதை கேட்காம மறுபடியும் உன்னை தொந்தரவுப்படுத்துறானா, சபையில் உள்ள மூப்பர்களை பரிசுத்தவான்களை கூப்பிட்டு போய் சொல்லி பாரு. இன்னும் அவன் கேட்கல, திருந்தல, உன்னை கஷ்டதான் படுத்துறானா, நீ விட்டுருன்னு சொல்றாரு ஆண்டவர். இப்போ பேதுருக்கு ஒரு கேள்வி பாருங்க. ஏற்கனவே சீசர்களுக்குள்ளால கொஞ்சம் சலசலப்பு, சீசர்களுக்குள்ளால கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி போராட்டமும் சண்டையும், நீ பெரியவனா நான் பெரியவனா, இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் அந்த வட்டாரத்திலே இருந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே பேதுரு யோசிக்கிறாரு, ஐயோ எத்தனை முறை மன்னிக்கணும், துன்பப்படுத்தும் போது எத்தனை முறை நம்ம தாங்கணும். நம்மளும் பாருங்க, நம்மளை யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா முதல் நம்ம என்ன சொல்லுவோம், போனா போட்ட அதுக்கு புத்தி இல்லை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ரெண்டாவது, அவங்க மறுபடியும் தேவையில்லாமல் நம்மளை கஷ்டப்படுத்தும் போது நம்ம என்ன சொல்லுவோம், போட்டோம், ஆமாம் அதுக்குரிய பலனை அது பார்க்கும் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது முறை நம்ம அதே போல் அது கஷ்டப்படுத்தும் போது என்ன சொல்லுவோம், நீ செய்கிறது ஒன்றும் சரியில்லை, கொஞ்சம் பார்த்து எடுத்து நடந்துக்கன்னு சொல்லுவோம். மறுபடியும் அதே தப்பு செய்யும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நாலாவது முறை என்ன பண்ணுவோம், என்னை பார்த்தா என்ன உனக்கு பைத்தியமாக தெரியுதா, என்னை பார்த்தா என்ன உனக்கு லூஸாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாரு, நீ செய்கிறதோட மிச்சமாக எனக்கு செய்ய தெரியும்னு சொல்லிட்டு செய்வோம். அதுதான் நம்ம சுவாபம், நம்மளுடைய இயல்பு. அல்லேலூயா. நம்மளைய கூடி போனால் 4 முறை தான் மன்னிப்போம். ஆனால் நான் இதை தியானிக்கும் போது பவுல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கேட்டிருக்காருன்னு நினச்சேன். 7 முறை. அவர் ஒரு மனிதன், நம்மளால் 4 முறை தான். சிலருக்கு 1 முறை, சிலருக்கு 2 முறை, சிலருக்கு முதல் முறையே ஃபைட்டு தான். அல்லேலூயா. பேதுரு கொஞ்சம் கூடுதல் தான் கேட்டிருக்காரு. ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் என்ன துன்பப்படுத்தும் போது நான் அவனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறையா? ஒரு அளவு வச்சான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, பேதுருவே, உன் சகோதரன் உன்னை கஷ்டப்படுத்தும் போது நீ 7 முறை இல்லப்பா, 70 முறை மன்னிக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா 7 70 490 அப்படி தானே? டீச்சர் இருக்காங்க, 490 தானே சிஸ்டர்? 490. அப்போ ஏசப்பா சொன்னாரா 491 முறை நீ எகிறீருன்னு? அப்படியா சிஸ்டர்? இல்லை, அவருக்கு அளவே இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, எத்தனை முறை உனக்கு எதிராக யார் எழும்பினாலும் அது அத்தனை முறை நீ மன்னி. மனுஷன் அன்பு காட்டுறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் ஒரு அளவை வச்சிருப்பான், ஒரு எண்ணிக்கை வச்சிருப்பான். ஆனால் நம்ம ஆண்டவர் அன்பு காட்டுறதுக்கும் நம்மை மன்னிப்பதற்கு அவர் ஒரு அளவே வைப்பதில்லை. அவருடைய அன்பு அளவிட முடியாது, அவருடைய அன்பை மனுஷனால கடிக்க முடியாது. அதுதான் நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய அன்பின் இருதயம், சுவாபம். தேவ ஜனமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாலிப பையன் பாருங்க, ஒரு தீ விபத்தில் மாட்டிக்கிட்டான். அவன் மாட்டி அந்த தீ அவனுடைய சரீரத்துல எல்லாம் பற்றி பிடிச்சிட்டு உடனே அவன் சட்டையை வேக வேகமாக கலட்டி வீசி எறிஞ்சிட்டான். அப்படியே அந்த தீ அவனுடைய ஃபேண்ட்ல எல்லாம் பரவிட்டு பாருங்க. இப்போ ஃபேண்டை கலட்டலான்னு சொன்னா ஃபேண்ட் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறல, அவனால கலட்ட முடியலை. உடனே அந்த தீ என்ன பண்ணிட்டுன்னு சொன்னா அந்த அந்த ஃபேண்ட் வழியா முழுசா அவன் சரீரத்தை பத்தி பிடிச்சிட்டு பாருங்க. பத்தி பிடிச்சு அவன் சரீரத்தில் இருக்கிற தோல் எல்லாம் வெந்து போச்சுது. உடனே எப்படியோ ஆட்கள் எல்லாம் அவனை காப்பாற்றி மருத்துவமனையில கொண்டு சேர்த்தாங்க. மருத்துவமனையில் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு டாக்டர் சொல்றாங்க, இல்ல முடியாது, இவனுக்கு தோல் எல்லாமே வெந்து விட்டது. ஏதாவது இவனுக்கு செட் ஆகுற ஏதாவது ஒரு புது தோல் இவன் சரீரத்தில் கொண்டு ஒட்டுனா மட்டும்தான் இவன் பிழைக்க முடியும். ஆனா யாராவது இவனுக்கு தோல் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் எல்லாம் அவங்க சொந்த பந்தத்திட்ட கேட்கிறாங்க. அப்ப வெளியில நிக்கிறாங்க, அவனுடைய நண்பர்கள் நிக்கிறாங்க, அவனுடைய சொந்தக்காரங்க
எல்லாம் நிக்கிறாங்க. யாராவது தோல் குடிப்பீங்களான்னு டாக்டர் கேட்கிறாரு. இவங்க எல்லாம் மாறி மாறி பாக்குறாங்க. நீ குடிப்பியா நீ குடிப்பியான்னு சொல்லி சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாம் அப்படியே நின்று நீ குடிப்பியா நீ குடிப்பியா, யாருமே பதில் சொல்லல. இதை கேட்டுட்டு இருந்த தாய் ஓடி வந்த, ஐயா என் மகனுக்கு தோல் என் சரீரத்திலிருந்து நான் கொடுக்கிறேன், எவ்வளவு தோல் வேணுமோ என் முழு தோலை நீங்க உருவி என் மகனுக்கு நீங்க வைங்க, என் மகனுடைய ஜீவன் தான் எனக்கு முக்கியம், என்ன பற்றி எனக்கு கவலை இல்லை, என் மகனை காப்பாத்துங்க ஐயான்னு சொல்லி அந்த தாய் மருத்துவமனை கதறி தன்னை முழுமையா தன்னுடைய மகனுக்கு ஒப்பு கொடுத்தால். அவருடைய இருதயத்தின் அன்பை பாருங்க தேவ ஜனமே. இதுதான் அல்லேலூயா, ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ளாலே இவ்வளவு அன்பை வைக்க முடியும் என்றால் நம்மை உண்டாக்கின அன்பே உருவான நம்முடைய தேவாதி தேவன் உங்கள் மேலும் என் மேலும் எவ்வளவு அன்பு வைத்திருப்பார். அதனால நம்முடைய தன்னுடைய சிலுவையிலே தன்னுடைய முழு சரீரத்தையும் கிழிக்க ஒப்பு கொடுத்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சொல்லுங்க, அவள் மறந்தாலும் என் தேவன் என்னை மறக்கவில்லை. அவர் மறக்காதனால்தான், அவர் என்னை விட்டு விலகாதனால்தான் இன்றைக்கும் நான் ஜீவனோடு. கரங்களை தட்டி நீங்க நன்றி உள்ள இருதயம் இருந்தா சொல்லுவீங்க, ஆமே ஹalleluya, நான் இன்றைக்கு நிர்மூலமாகாமல் இருக்கிறேன் என்றால். ஓ ஸ்திரீ, தன் தாய் கூட தன் மகனை ஒரு சில சந்தர்ப்பத்தில் மறக்க கூடும், ஆனால் என் தேவன் என்னை மறக்க மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். என் கரத்தை பிடித்தவர் முடிவு வரையும் என் கரத்தை நடத்தி சொல்லுவார். ஓ பரம கானானுக்கு நான் செல்லுகிறது வரைக்கும் அவர் என்னை விட்டு விலக மாட்டார். சொல்லுங்க, கரங்களை தட்டி அந்த அன்பை ருசித்தவர் சொல்லாம இருக்க மாட்டாங்க. ஹalleluya, ஆமென். எத்தனை நேரத்துல நண்பர்கள் நம்பின நண்பர்கள் கைவிட்டுட்டு போனாங்க. நம்பின பணம் எத்தனை நேரத்துல நம்ம ஏமாற்றி விட்டது. ஹalleluya, அவருடைய அன்பு நம்மோடு இருந்ததால் தேவ ஜனமே, ஹalleluya, நம்ம இன்றைக்கும் அந்த சூழ்நிலை நிர்மூலமாக நிலை நிற்கிறோம். அதான் சொல்றாரு, ஸ்திரீ கூட ஒரு தாய் கூட தான் சரீரத்தை தான் தன்னுடைய ஜீவனை பெருசா பார்க்காம தன் பிள்ளைக்காக ஒப்பு கொடுக்கிறானா, அவ கூட ஒரு நாள் மறந்துடுவா. மக்களே, நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏன்னா உன்னை தாயின் கருவில் இருக்கும்போதே கண்டது நான், உன்னை பேர் சொல்லி அழைத்தது நான், கருவிலே உன்னை சேதப்படுத்தாதபடி சுகபத்திரமாய் பாதுகாத்தது நான். இன்றைக்கும் உன்னை நான் தாங்குகிற கர்த்தர், முதிர் வயதிலும் அந்த வண்ணமாகவே நான் தாங்குவேன். அதுதாங்க தேவனுடைய அன்பு. ஹalleluya, தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார் என்றால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னால உங்க மேல ஒரு அன்பு இருக்கு. கரங்களை தட்டி சொல்லுங்க, ஓ ஹalleluya, ஆமென். கர்த்தர் உங்கள் குற்றங்களை மன்னிக்கிறார் என்றால் அந்த மன்னிப்புக்கு பின்னால சொல்லுங்க சொல்லுங்க அன்பு இருக்கு. சொல்லுங்க ஹalleluya, ஆமென். யூடியூப்ல நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு, சிஸ்டர் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு சிஸ்டர், இங்கே பிரசங்கம் எங்களுக்கு தான் அங்கே வந்து உட்காந்து கேட்க முடியலைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தூங்கி உதாசீனப்படுத்திட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா, கையை தட்டுங்க. ஆமென். ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிறார் என்றால் சொல்லுங்க, அதுல சொல்லுங்க, அதுல அவருடைய அன்பு வெளிப்பட்டனால்தான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய அன்பு நம்மை ஒருபொழுதும் விட்டு மாறாத அன்பா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேத பகுதியிலே ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா, நம்ம அன்பாக இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். ஹல்லேலூயா, திக்கற்றவர்களாய் கர்த்தர் நம்மை விட மாட்டார். ஹல்லேலூயா, அந்த அன்பு நிமித்தம் அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். உங்களை நான் கைவிட மாட்டேன், உங்களை நான் திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். ஹல்லேலூயா. அன்பு சிலுவையில எப்படி வெளிப்பட்டது தெரியுமா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஹல்லேலூயா, இதுதான் அன்பின் வெளிப்பாடு. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் அண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமே. ஹல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களே நீங்க பாருங்க. ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரம் 17-18.
ஆம். அவர் இருக்கிற பிரகாரமே. ஆம் ஆம் ஆம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இன்னொரு வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம நல்லவங்களாய் இருக்கும்போது தேவன் அன்பாகவே தான் இருந்தார். நம்ம நல்லவங்களாய் இல்லாத சூழ்நிலையிலும் தேவன் அன்பாகவே தான் இருந்தார். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் பாருங்க, நம்ம நல்லவங்கன்னு சொல்லி நம்மகிட்ட ஆண்டவர் அன்பு வைக்கல. ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் அறியாம மனம் போன போக்கிலே உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலும் கர்த்தர் நம்ம மேல் அன்பு வைத்தார். அதான் வேதம் சொல்லுது, அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, தேவன் அன்பாய் இருக்கிறார் பாருங்க. ஆனா இன்னொரு பகுதியில் வேதத்தில் இன்னொரு விதமாய் வேதம் சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 7:11 தேவன் அன்பாய் இருக்கிறார். ஆனா அடுத்தது சங்கீதம் 7:11 வேதம் சொல்லுகிறது, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் யாரு? அன்பானவர். ஆனா இன்னொரு வேதம் சொல்லுது, அவர் வேதத்திலே இன்னொரு வசனம் சொல்லுது, அவர் வந்து அன்பா நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் கோபப்படுகிற தேவன், சினம் கொள்ளுகிற தேவன். அன்பாயிருக்கிற தேவனை குறித்து இன்னும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவர் கோபப்படுகிற தேவன். உபாகம புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஹல்லேலூயா. இன்னும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, அவர் பயங்கரமான தேவன். இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, குற்றவாளியாக அவர் விடுகிறதில்லை. ஹல்லேலூயா. அவ்வளவு பயங்கரமான தேவன். ஹல்லேலூயா. அவர் கோபப்படுவார், அவர் எரிச்சல் படுவார். குற்றம் செய்தவர்கள் குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை அவர் கொடுத்து நீதியை சரி கட்டுவார். ஆனால் எல்லா சுவாபத்தையும் தாண்டி அதிகமாய் நம்முடைய தேவனிடம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சுவாபம் என்ன தெரியுமா? அவர் உங்க மேலும் என் மேலையும் அன்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் வந்து நீதி செய்வார், கோபப்படுவார், தப்புக்கு தண்டனை தருவார். எல்லாம் சரி, எல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி அவர்கிட்ட அன்பு இருக்குது. ஆனால் அந்த அன்பு எப்படி கூட நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும் தெரியுமா? சிட்சையின் மூலமாகவும் வெளிப்படும். ஹல்லேலூயா. சில நேரத்தை புறம்பு எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுப்பார் பாருங்க. ஹல்லேலூயா. தேவஜனமே, நீங்கள் ஆண்டவருக்குள்ளால நல்லா இருக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஓகே, நான் கர்த்தர் பயந்தான் வாழ்கிறேன்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் சில நேரம் பட்டார்னு ஒரு அடி வந்துட்டுனா நீங்கள் கவலைப்படக்கூடாது, நீங்கள் சந்தோஷப்படணும். ஏன் ஆண்டவர் என்கிட்ட அன்பாக இருக்கிறார். எனக்கு கடிந்து கொள்ளுகிற பிரசங்கம் வருதுன்னு சொன்னாலே என் ஆண்டவர் என்கிட்ட அன்பாக இருக்கிறார். என் வசனம் வாசித்துருக்கும் போது கர்த்தர் என்கிட்ட சில வசனங்கள் மூலமாக எச்சரிக்கிறார்னா ஆண்டவர் என்கிட்ட அன்பாக இருக்கிறார். ஏன் தெரியுமா அன்பாக இருக்கிறாரு? அங்கே 5ஆம் வசனத்தில் பாருங்க, என் மகனே கர்த்தருடைய 7ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 12:7 தகப்பன் தண்டிக்காத மகன் உண்டா? ஹல்லேலூயா. ஆமாம், தகப்பன் தண்டிக்காத மகன் உண்டா? மக்களே, நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அப்பா அவங்கள அடிச்சிருக்காரா? பெரம்பு எடுத்திருக்காரா? எதுக்கு அடித்தாரு? ஹல்லேலூயா. எதுக்கு அடித்தாரக்கா? தப்பு செஞ்சு என் பிள்ளை நாளைக்கு கெட்டவளாக போயிடக்கூடாது, சின்னாமினமாக போயிடக்கூடாது, சீரழிஞ்சு போயிடக்கூடாது, நன்மை இழந்துடக்கூடாது. அதனால் என் பிள்ளை நல்ல பிள்ளையாக வாழணும், இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் சமாதானமாக சொந்தப்படுத்தணும். இப்போவே நான் பெரும்பெடுக்காமல் விட்டேனா அவள் மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டே இருப்பா. எடுக்க வேண்டிய இடத்துல பெரும்ப எடுத்தாதான் நாளைக்கு அந்த தப்பை செய்யும்போது கொஞ்சம் யோசிப்பாடு. நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகளை அடிக்க பெரும்பெடுக்கும் போது பரம தகப்பன் அன்பே உருவானவர்
எடுப்பாரா எடுக்க மாட்டாரா சொல்லுங்க? ஆமா, எடுப்பார். என்ன பெரம்பு எடுப்பார் தெரியுமா? சிச்சை என்கிற பெரம்பு எடுப்பாரு, தண்டனை என்கிற பெரம்பு எடுப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை நீ அற்பமா எண்ணாதே, அது உனக்கு பாக்கியம். அவருடைய அன்பு உன் மேல பரிபூரணமாய் இருக்கிறனால கர்த்தர் உன்னை அப்பப்ப சிட்சிக்கிறார். சிட்சித்து மறுபடியும் உன்னை தன்னண்டைக்கு சேர்க்கும்படி அவர் விரும்புகிறார். அதனால தான் சிச்சையை நீ அற்பமா எண்ணாத. ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16, 17 வசனங்கள்ல பாருங்க. அந்த வேத பகுதியிலே பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 2, 13, 14, 15, 16, 17 இந்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் எருசலேம் ஆலயத்தில், நீங்கள் வசனத்தை நீங்கள் எழுதி வச்சுருங்க, இல்லை வீட்டில் போய் பாருங்கள். ஆலயத்தில் போய் பாருங்கள், ஆண்டவர் பார்க்குறாரு. எருசலேம் ஆலயத்தில் போய் பார்க்குறாரு. அங்கே ஆடு மாடு புறா குஞ்சுகள், அங்கே வியாபாரம் செய்கிற வியாபாரி, அங்கே காசு, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஆலயத்துக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குறாரு பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆராதனை இருக்கணும், துதி இருக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாடல் இருக்கணும், கர்த்தர் செய்த நன்மையை சாட்சியாக அறிவிக்கிற ஒரு ஸ்தலமாய் ஆலயம் இருக்கணும். அதுக்கு மாறாக ஆலயத்தில் ஆடுகளுக்கு சத்தம், மாடுகளுக்கு சத்தம், புறா குஞ்சுகளுக்கு சத்தம், காசு சத்தம், பேரம் பேசுறது, அங்க வியாபாரம் நடந்துட்டு இருக்குது, சண்டை நடக்குது, சந்த மாதிரி ஆகிட்டு ஆண்டவருடைய ஆலயம். அல்லேலூயா. உடனே ஏசப்பா பார்த்தாரு பாருங்க. அவரே போனாரு, ஒரு சவுக்கை எடுத்தாரு பாருங்க. சவுக்க அவர் கையினாலே அவர் ரெடி பண்ணாரு. ரெடி பண்ணிட்டு சவுக்கை எடுத்துட்டு இப்ப ஆலயத்துக்குள்ள போனாரு. அங்க இருக்கிற ஆடு மாடு புறா குஞ்சுகளை எல்லாம் சவுக்க வச்சு துரத்தினார். போங்க வெளிய, இது என் பிதாவின் வீடு, இதை வியாபார வீடாய் மாற்றி விட்டீர்களேன்னு சொல்லி எல்லாவற்றையும் அவர் துரத்துறாரு. துரத்துறதோடு விடல ஆண்டவர் பாருங்க. அங்க காசு வாங்கி இருப்பாங்க பாருங்க, பேரம் பேசி பேசி வச்சிருந்த காசை எல்லாம் கவிழ்த்து அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு, கல்லாப்பட்டியெல்லாம் தூக்கி வீசி எறிஞ்சிட்டாரு. பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன் இவ்வளோ கடினமாக அவர் செய்கிறாரு. ரொம்ப சாஃப்டானவர் இல்லையா, ரொம்ப அன்பானவர் இல்லையா, ஏன் இவ்வளோ கடின இருதயம் உள்ளவராக செயல்படுறாருன்னு நிச்சயமாக யோசித்திருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் அங்கே அந்த கடினத்துக்குள்ளாலேயும் ஒரு அன்பான இருதயம் வெளிப்பட்டது நிமித்தம் தான் கர்த்தர் அங்கு சவுக்கை எடுக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஆலயம், ஆண்டவர் பிரியப்பட்டு அங்கு தங்குகிற ஆலயம், அங்கு கர்த்தர் மகிமைப்படுகிற இடம், அங்கு ஜனங்கள் ஆண்டவரோடு உறவாடுகிற நேரம், ஆண்டவர் அங்கு சில நன்மைகளை ஜனங்களுக்கு என்று கொடுக்கிற இடம் தான் ஆலயம். அந்த ஆலயம் வியாபார ஸ்தலமாய் மாறும்போது, வியாபாரமாய் கூடாரமாய் இருக்கும்போது கர்த்தர் கோபப்படுகிறார். ஜனங்களுக்கு ஆலயத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய நன்மை பறிபோகிறது. தேவனோடு உறவாட முடியாதபடி, தேவ பிரசன்னத்தை உணர முடியாதபடி ஜனங்கள் வந்தவண்ணமாய் திரும்ப போகிறார்கள். ஜனங்கள் ஆலயத்தின் ஆசீர்வாதத்தை சொந்தப்படுத்தணும், ஜனங்கள் ஆலயத்தின் மூலமாக நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் ஹல்லேலூயா சவுக்கை எடுத்தார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை நேசிக்கும் போது சில சவுக்குகளும் சில 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 தண்டனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வர நேரிடும். நீங்கள் பயப்படாதுங்க. கர்த்தர் நம்மை திருத்துவதற்கு, கர்த்தர் நம்மை பொன்னாய் விளங்கு செய்வதற்கு, மறுபடியும் தன்னண்டைக்கு அவர் சேர்த்துக்கொள்வதற்கு, மறுபடியும் நீங்கள் ஆராதிக்க வரும்போது தேவ பிரசந்தால் நிரப்பப்படுவதற்கு, மறுபடியும் நீங்கள் தேவனோடு உறவாடுவதற்கு, ஹல்லேலூயா, அதுக்கு தான் கம்பை எடுக்கிறாரு, அதுக்கு தான் சில தண்டனை தராரு, அதுக்கு தான் சில நேரத்தில் திடீர்னு நஷ்டம் வருது, சில நேரத்தில் சில அலைச்சல் வருது, சில நேரத்தில் ஏன் ஆண்டவரேன்னு சொல்ல சில கேள்வியை நம்ம வைக்கிறோம் பாருங்க. பயப்படாதுங்க, மறுபடியும் இன்னும் நெருங்கணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் நீங்க நெருங்கிறது கொஞ்சம் தூரம் போயிருக்கும், இன்னும் ஆண்டவர் விரும்புறாரு. ஏன் மகா, இன்னும் எனக்கேற்ற பரிசுத்தத்துக்கு ஏற்ற, என்னுடைய பரிசுத்தத்துக்கு ஏற்ற பரிசுத்த மனவாட்டியாய் அவ மாற வேண்டும் என்றால் சில சிக்ஷையை நாம் அவளுடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் தராரு. பயப்படாதுங்க தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அன்பு கூறுகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே மிக பெரிய காரியங்களை அவர் செய்ய போதுமாறு, அதனால்தான் அவர் சில சிக்ஷைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமாக தப்பு செஞ்சிட்டாரு. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர், ஆண்டவருடைய நெருங்கி வாழ்ந்து தேவ பிரசன்னத்தை எப்பவும் அனுபவித்து மகிழ்ந்தவர் தான் தாவீது. தேவ பிரசன்னம் இல்லைன்னா தாவீதால இருக்க முடியாது.
முடியாது. தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்தவங்களால தேவ பிரசனம் இழந்துட்டு ஒரு நாள் கூட வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஜெபத்தில் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவங்க ரெண்டாவது நாள் ஜெபிக்கும் போது பிரசன்னத்தை உணர ஏதோ இழந்த போல இருப்பாங்க. என்னதான் ராஜாவுக்கு முன்னால ஆடம்பரமான தங்கம் வைரம் பணம் வேலைக்காரங்க சுத்தி இருந்தாலும் தேவ பிரசன்னத்தை ஒருத்தன் இழந்துட்டானா எல்லாவற்றையும் இழந்ததுக்கு சமாதானம். அதுல ஒரு மகிமை இல்ல, அதுல ஒரு மேன்மை இல்ல, அதுல ஒரு ஒரு அர்த்தம் இல்ல. தேவ பிரசன்னம் தான் நிறைவான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, பத்சேபாளிடம் பாவம் செய்த உடனே பாருங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவன் இழந்து விட்டான். உடனே தாவீது போய் அழுறாரு, மன்றாடுறாரு. ஆனா அந்த குழந்தையை கர்த்தர் அடித்தார். குழந்தை சாகடிக்கப்பட்டது, சிட்சையை கர்த்தர் அனுமதித்தார். ஹல்லேலூயா. மறுபடியும் தாவீது ஆண்டவரோடு சேர்க்கப்பட்டு இருதயத்துக்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினான். என் தாசன் என்று கர்த்தர் சொன்னார், என் மகன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் சாட்சி சொல்வதற்கு சில சிட்சைகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் பாருங்க, ஆண்டவர் நடுமர கனியை சாப்பிடாதன்னு ஆண்டவர் கட்டளையா கொடுத்திருப்பாரு. ஆனா இவங்க சாப்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா சாப்பிட்டதை இவங்களுக்கு கண்ணு திறந்துட்டு இப்போ அவங்க நிர்வாணியா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. நிர்வாணின்னு தெரிஞ்சோன்னா எதையாவது செஞ்சு நம்முடைய நிர்வாணத்தை மறைக்கணுமேன்னு சொல்லிட்டு தோட்டத்தில் இருந்த பெரிய பெரிய மரங்களுடைய இலைகளை எல்லாம் எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சது போல தச்சு எடுத்து எப்படியோ சரீரத்துல உடுத்திட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கறாரு. ஆண்டவரை விட்டு இவங்க தூரம் போயிட்டாங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படியல, ஆண்டவருடைய பிரசன்னத்துல நிக்க முடியாத அளவுக்கு மரங்கள்ல போய் ஒளிஞ்சு நின்னுட்டாங்க. ஆண்டவர் தேடி வராரு பாருங்க. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் தேடி கூப்பிட்டு அவங்கள பார்க்கும்போது பாருங்க இலைனால ட்ரெஸ் உடுத்திட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நீ செஞ்சி, அதனால நீ இந்த தோட்டத்துல நீ எங்கேயும் நிக்க கூடாது, வெளியே போன ஆண்டவர் துரத்திட்டார். அதான் நான் சொன்னேன், சில பாவங்கள் சில காரியங்கள் கர்த்தர் நீதிபரராய் இருந்து நமக்கு நியாயம் செய்யும்போது சில சிட்சைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுப்பார். அவர்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை அவர் துரத்தினார். ஹல்லேலூயா. துரத்தின தெய்வத்துடைய இருதயத்தில் அந்த தண்டனையும் தாண்டி அதிகமாயிருந்த குணம் என்ன? அன்பு. ஐயோ என் பிள்ளைங்க இந்த மரத்தினாலான இலைகளை எல்லாம் பிடுங்கி தச்சு துணியா உடுத்திருக்காங்களே, இவங்களுக்கு தெரியலையே சாயங்காலத்துக்குள்ளால இந்த இலையெல்லாம் வாடிருமே, சாயங்காலத்துக்குள்ளாலே இந்த இலையெல்லாம் அப்படியே சுருங்கிருமே, என் பிள்ளைங்க மறுபடியும் நிர்வாணி ஆகிடுவார்களே, என் பிள்ளைங்களுக்கு குளிர் அடிக்குமே, என் பிள்ளைங்களுக்கு வெயில் அடிச்சா ரொம்ப அந்த வெயில்னால பாதிக்கப்பட்டுமே, ஐயோ இந்த ட்ரெஸ் அவர்களால் தெரிந்தெடுத்த அந்த உடை அவர்களுக்கு சரியா இருக்காது, நான் அவர்களுக்கென்று குளிரிலும் வெயிலிலும் அவர்களுக்கு நிர்வாணத்தை மறைப்பதற்கும் அவர்களுக்கென்று அதுக்கு ஏதுவான துணியை நான் கொடுக்கணுமேன்னு சொல்லி ஒரு தகப்பனை போல ஏதேன் தோட்டத்திலே கர்த்தருடைய அன்பு அந்த இடத்தில் வெளிப்பட்டு அங்க ஒரு மிருகத்தை அடித்து அந்த மிருகத்தின் தோலை அழகாக சரி பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு தன்னால் தன்னுடைய கரத்தினால் உண்டாக்கின தன்னுடைய பிள்ளைகளுக்கு அழகான தோல் உடைகளை உடுத்துவித்து அவர்களை அனுப்பி வைத்ததார் நம்முடைய பரம தகப்பன். தேவஜனமே, உங்களுக்கு என்னது தேவை? உங்களுக்கு எது சரி? இந்த நேரத்தில் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு இந்த நன்மை இப்பொழுது தேவையா? எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து அந்தந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சரியாக செய்கிற நல்ல அன்புள்ள தகப்பனை தான் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் உன் மேல அன்பாக இருக்கிறேன், என் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய அன்பு இன்றைக்கும் மனுக்குலத்தின் மேலே எப்படிப்பட்ட காரியத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசித்து என்னுடைய செய்தியை நான் முடிக்க போகிறேன். முதலாவது நீங்க பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் மனுக்குலத்தின் மேல் அவருடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது தெரியுமா? இன்றைக்கும் அன்பாயிருக்கிற தேவன் நாம் எப்படி தன்னுடைய அன்பை நம் மேல் அவர் வெளிப்படுத்துகிறார் என்றால் பாருங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். என்ன வாக்குத்தத்தம்? எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல ஒரு நாள் அவர் வருவார் என்பதுதான் வாக்குத்தத்தம், பரலோக வாக்குத்தத்தம். முழு மனுக்குலத்திற்கும் பிதாவாகிய தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இயேசு மறுபடியும் திரும்ப வருவார்.
விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசம் இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமே இல்லை. ஹல்லேலூயா. இயேசு மத்திய ஆகாயத்திலே ஆயிரமான பரிசுத்தவான்களோடு எக்கால சத்தத்தோடு அவர் வருவார். ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தந்த ஒரு உன்னதமான வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் மனம் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருப்பதற்கு காரணம் தேவன் நம்மேல் வைத்த அன்பு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ பாருங்க, சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போதே சில பிரசங்கி மாரெல்லாம் சொல்றாங்க, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இதோ வந்து விட்டார், இதோ வந்து விட்டார்னு சொல்லி. நாங்கள் பெத்தேல்புரம் ஸ்கூலில் படிக்கும்போது, நான் இதை கட் பண்ணிடுறேன், பெத்தேல்புரம் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் மேனேஜர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் அசம்பிளி வச்சுருப்பாங்க. அப்போ அவர் இப்படி நின்றுட்டு சொல்லுவார், இதோ இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இதோ இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்னு. நாங்களும் எனக்கு அப்போ ஆண்டவரை பற்றி ஒன்றும் தெரியாது, அந்த ஒரு வார்த்தையும் தெரியும். நாங்கள் எல்லாம் பரியாசமாக சொல்லுவோம், இவர் செத்தாலும் அவர் வரமாட்டாருன்னு. ஹல்லேலூயா. அப்படி நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம். மேனேஜர்னாலே இந்த வார்த்தை தான், இவர் செத்தாலும் அவர் வரமாட்டார். நம்ம 1ஆம் கிளாஸ்லேருந்தே இதை தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ 12ஆம் கிளாஸ் ஆயிட்டு இன்னும் வர்றதுக்கு காணல. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு கேள்வி இருக்கு, நான் என்னைக்கு ஆண்டவர் அறிஞ்சனா அண்ணிலேருந்து அண்ணா சீக்கிரம் வராரு சீக்கிரம் வராரு. ஹல்லேலூயா. பேதுருவின் காலத்திலையும் இதே மக்களுக்கு சந்தேகம் இருந்து, டேய் நீ போன மாதம் சீக்கிரம் வராருன்னு சொன்ன, இன்னும் காணையில. எல்லாரும் பேதுரு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது கேலியா பரியாசமா பண்ணாங்க. அப்பதான் பேதுரு சொல்றார், அவர் தாமதிக்கிறார் என்றால், அவர் காத்திருக்கிறார் என்றால், அவர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார், அவர் நம்மேல் அன்பாயிருக்கிறார். அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனம் இன்னும் அநேக ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய வருகையிலே எதிர்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு சுதந்திரவாளியாய் அவர்கள் வாழ வேண்டும், அவருடைய பிரசன்னத்திலே அவர்கள் வாழ வேண்டும். அதற்காக கர்த்தர் இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க நினைச்சு பாருங்க, 2000 ஆண்டவர் வந்திருந்தா நீங்க யாராவது, நீங்களும் சரி நானும் சரி போயிருக்க முடியுமா? போயிருக்க முடியாது. ஹல்லேலூயா. தாமதித்ததுனால தான் நம்ம எல்லாம் அந்த வாக்கு தத்துவத்திற்கு பங்காளியாக மாறணும். ஹல்லேலூயா. ஆமாம், போன வருஷம் வந்திருந்தா கூட இதில் ஒரு சிலர் எல்லாம் கைவிடப்பட்டிருப்போம் இல்லையா? ஹல்லேலூயா. போன மாதம் வந்திருந்தா கூட கைவிடப்பட்டிருப்போம் ஒரு சிலர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு குடும்பம் ஒரு நாள் தாண்டி போனா, ஒரு மாதம் தாண்டி போனா ஒரு குடும்பம் வந்துருமே, ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டுருமே, ஒரு நபர் மனம் திரும்பிடுவாங்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டுருவாங்களே, அவங்க கைவிடப்பட மாட்டாங்களே, நித்தியாக்கினைக்கு நேராக செல்ல மாட்டாங்களே, பரலோக ராஜ்யத்தின் சுதந்திர வழியாய் மாறுவாங்களேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தாமதித்து கொண்டே இருக்கிறார், எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறார். நோவா காலத்திலே இதே போல் தான் ஜனங்களிடம் எல்லாம் நோவா போய் சொன்னாரு, ஜனங்களே மனம் திரும்புங்க, ஆண்டவர் பெரு ஒரு ஜல பிரளயத்தை பூமியிலே கர்த்தர் கொண்டு வர போகிறார், எல்லாரும் அழிய போறீங்க, எனக்கு ஆண்டவர் பேழையை உண்டு பண்ண சொன்னாரு, நானும் என் குடும்பம் பாதுகாக்கப்பட்டுருவோம், நீங்க பாதுகாக்கப்படணும்னு சொன்னா, நீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்லும்போது இந்த நோவா காலத்துல மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? போயா, மழையாவது வெள்ளமாவது, இதுவரைக்கும் நாங்க மழையே பார்த்ததுல கேட்காத ஒன்றை பற்றி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை பரியாசம் பண்ணாங்க, இளக்காரமா பேசினாங்க பாருங்க. ஆனா ஆண்டவர் நோவா பிரசங்கிச்சுட்டு 1 மாசம் 1 வருஷம் 2 வருஷத்துல ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை வர வைக்கலாம். 120 வருடம் கழித்து அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அன்னைக்கு எல்லாரும் அடிச்சாங்க, ஐயோ 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 ஐயோன்னு சொல்லி அடிச்சாங்க. அன்னைக்கு கதவு பூட்டப்பட்டது. தேவ ஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் இன்றைக்கு அநேக நாட்களாக அநேக நேரத்தில் நமக்கும் அவர் பல தருணங்களை தருகிறார். இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு தருகிற தருணம். தேவ ஜனமே, இந்த தருணங்களிலே நாம் ஒரு ஆளு மனம் திரும்ப மாட்டோமா, ஒரு ஆளு ரட்சிக்கப்பட மாட்டோமா, ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படாதான் என்கிற ஏக்கத்தோடு ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பது நிமித்தம் தான் ஆண்டவருடைய வருகை காலம் தாமதிக்குது. அது அவர் நம்மேல் முழு மனுக்குலத்தின் மேல் வைத்த அளவில்லாத அன்பு. ஹல்லேலூயா. ஆமென். சகைவை பார்த்து எல்லா ஜனங்களும் பார்த்தீங்கன்னா, அவன் பாவி, அவன் துன்மார்க்க, அவன் அநியாயக்காரன், அவனை எல்லாரும் கூட்டத்திலே கூட அவனை நிற்க விடாம துரத்தினார்கள். ஆனால் அந்த பாவியை தேடி இயேசு போனார். காலம் தாமதித்தது நிமித்தம் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம், அந்த பாவியை ஆண்டவர் தேடி அவன் வீட்டுக்கே சென்று இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அது அவன் மேல் வைத்த அநாதி சிநேகம், பாவியையும் நேசிக்கிறதாம் தேவனுடைய அன்பு.
ஹalleluya. குஷ்டரோகியின் சரீரத்தை யாராவது தொட முடியுமா? குஷ்டரோகியை பார்த்தாலே விலகி ஓடுகிற சமுதாயத்தின் மத்தியிலே குஷ்டரோகியின் சரீரத்திலே தன்னுடைய கரத்தை நீட்டு அன்போடு தொட்டு அவனுடைய சொஸ்தமாக்கினதான் நம் தேவனுடைய அன்பு. ஹalleluya. மரித்த லாசருவின் சரீரத்துக்கு முன்பாக போய் நின்றால் அழுகி இருக்கும், அந்த ஸ்தலத்திலே நாற்றம் எடுக்கும் என்று இயேசுவுக்கு தெரிந்திருந்தும் நாற்றம் எடுத்தாலும் பரவாயில்லை, அந்த லாசருவை நான் உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று அந்த கல்லறையை தேடி சென்றது என் தேவாதி தேவனுடைய ஆமென் அன்பு. தேவ ஜனமே, அந்த அன்பினால் தான் அவர் இன்று வரைக்கும் காலம் தாமதித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் அவர் புறம்பே தள்ளாத தெய்வம். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், எப்பேற்பட்ட அநியாயமான காரியங்களை உலகத்திலே செஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இருளின் ஆதிக்கத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர் தான் நம் ஆண்டவராய் இயேசு என்கிற மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நீதிமானாய் நிறுத்துகிறதான் பிதாவாகிய தேவனுடைய அன்பு. தேவஜனமே, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த தருணத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாமே ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு அவருடைய அன்பு, நம்முடைய அன்புக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவஜனமே, ஹல்லேலூயா. அவர் நம்மை தேடி வந்த அந்த அன்பை நினைத்து, அவர் நம்மை தெரிந்து கொண்ட அந்த அன்பை நினைத்து, அவர் நம்மை தூக்கி எடுத்த அந்த அன்பை நினைத்து, அவர் நம்மை நிலைநிறுத்தின அந்த அன்பை நினைத்து, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவ சமூகத்திலே அப்பா அந்த அன்பினால் என்ன நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் நேசித்தனால் தான் சிலுவையிலே தன்னை முழுவதுமாக அவர் ஒப்பு கொடுத்தார், அடிக்க ஒப்பு கொடுத்தார். தேவஜனமே, எதற்காக ஒப்பு கொடுத்தார் என்றால் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளியாய் மாற வேண்டும் என்று. ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்டுவிட்டு அப்படியே செல்லுன்று விடாதீர்கள். இங்கு அநேக பிரசங்கங்கள் உங்களுக்கு அழைப்பு பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறும்படியாக பரலோக தேவன் இந்த பலிபீடத்திலிருந்து பல பிரசங்கத்தின் மூலமாக உங்களை அழைப்பு கொடுக்கிறார். அழைப்பை உதாசீன படுத்தாதுங்க, அழைப்பை அலட்சியம் பண்ணாதுங்க. காத்திருப்பார், அவர் பொறுமையாக இருக்கிறார். அதனால் இன்னும் நாள் போகட்டும், இன்னும் எனக்கு சந்தர்ப்பம் உண்டு என்று யாருமே அவருடைய அழைப்பை அலட்சியம் பண்ணாதுங்க. அவரோட அழைப்புக்கு கனம் கொடுங்க. ஆண்டவர் என்ன வரேன்ப்பா, உங்கள் அன்பினால் என்ன நிரப்புங்கப்பா, உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே வாழ்வதற்காக நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். நீர் என்னை நேசித்ததுனால்தான், என்னை தெரிந்தெடுத்ததுனால்தான் இந்த வார்த்தையாக என்னோடு பேசிகிட்டு இருக்கீங்கப்பா. வார்த்தையை கேட்டுட்டு நான் இருதயத்தை கடினப்படுத்த மாட்டேன்ப்பா. வார்த்தையின்படி என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். வார்த்தைக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்துகிறேன்ப்பா. வேதத்தில் சொல்லப்பட்ட சத்திய வார்த்தைகளுக்கு நான் என்னை கீழ்ப்படுகிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுங்க. தேவஜனமே, ஆண்டுடைய வருகை ஒரு நாள் உண்டு. வாக்குத்தத்தம் மாறாது. நிச்சயமாய் கர்த்தர் வருவார். இயேசு வருவார், பரிசுத்தவான்களோடு வருவார். எக்கால சத்தம் கேட்கும். மத்திய ஆகாயத்திலே நாமும் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கைவிடப்பட்டவர்களாய் நோவா காலத்திலே கதவை அடைத்தது போல நமக்கும் பரலோக கதவு அடைக்கப்படுகிற ஒரு சந்தர்ப்பம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. கைவிடப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. அன்றைக்கு பரிதபிக்கப்பட்ட பாத்திரமாய் மாறி விடுவோம். பரலோக ராஜ்யம் நமக்கு இன்றைக்கு திறந்த அனுபவத்தில் இருக்குது. பரலோகம் நம்மை அழைக்கிறது. இன்றைக்கே தேவ சமூகத்தில் நாம் சேர்ந்து கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மேல் அன்பாயிருக்கிறார். ஆமென்.